ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு டமி காமிக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து நீனா முசாஸ்கியோட ஆர்ஜின் தான் பார்க்க போகிறோம். கிரேச்சர்ஸ் கமாண்டர் சீரீஸில் வரப்போகிற கேரக்டர் தான் இந்த நீனா முசாஸ்கி. இவங்களை பற்றி தெரியறதுக்கு முன்னால் நீங்கள் ஏகப்பட்ட கிரேச்சர்ஸ் கமாண்டர்ஸ் ஆர்ஜின் வீடியோ போட்டிருக்கேன். தெரியலனா போய் நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். சரி வாங்க ஆர்ஜின்குள்ளே போகலாம். நீனா முசாஸ்கி, இந்த முசாஸ்கின்ற பேர் நான் கிரேச்சர்ஸ் கமாண்டர் சொல்லிப்பேன். அவர் தான் வந்து இந்த மாஸ்டர் ப்ராஜெக்ட் எம் அப்படின்றதெல்லாம் கிரியேட் பண்ணியிருப்பார். அவங்க போனால் நீனா முசாஸ்கி. அதை வந்து நம்ம கிரேச்சர்ஸ் கமாண்டர்ஸோட சீரீஸ்லையும் பார்க்க போகிறோன்றது நிறையாவே தெரியப்பட்டது. சரி உங்கள் ஆர்ஜின் என்னன்னு பார்ப்போம். வந்து நீனா முசாஸ்கி அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு ஹியூமன் பீயிங் இருந்தாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு ஒரு குழந்தை வந்து பிறக்க இருக்குது. அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா வந்து வயிற்றுல இருக்கும்போது கருவில் இருக்கும்போது செத்து போயிடுது. அதனால அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்கள டைவர்ஸ் பண்ணிடுறாங்க. இந்த சோகத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்பேட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஆர்கனைசேஷனில் சேர்றாங்க. முதல்ல இந்த ஸ்பேட்ன்றத நான் ஃப்ராங்கன்ஸ்டைன் ஆர்ஜின்லையும் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் பிரைடர் ஆர்ஜின்லையும் சொல்லியிருந்தேன். இந்த ஸ்பேட் அப்படின்றவங்க யார் ப்ரோ அப்படின்னு கேட்டீங்க. சூப்பர் ஹியூமன் அட்வான்ஸ் டிஃபென்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அப்படி தான் இதோட ஃபுல் ஃபார்ம். இவங்க தான் பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் கிரேச்சர்ஸ் கமாண்டர்ஸ் இதுலேருந்து தான் டெவலப் ஆச்சுன்னு பண்ணிக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். இவங்க வந்து இந்த ஆர்கனைசேஷனில் வந்து இவங்க போயிட்டு வந்து ஜாயின் ஆகிறாங்க நம்ம நீனா முசாஸ்கி. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து ஃபஸ்ட்டு கிரேச்சர்ஸ் கமாண்டர்ஸோட ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் இவங்க தான் கிரியேட் பண்ணுறாங்க. போயிட்டு வந்து இவங்க ஒரு சயின்டிஸ்ட்னால கிரியேட் பண்ணுறாங்க. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியரில் போகுது. அவங்களுக்குலாம் சென்ஸ் ஆஃப் ஹியூமன்ஸ் எமோஷனல் இல்லாமல் எல்லாருமே வந்து மோசமாக போகிறாங்க. இதனால வந்து நீனா முசாஸ்கிக்கு ரொம்பவே இதுவாகிடுது. ஏன்னா நம்ம பண்ணுற கிரேச்சர்ஸ் எல்லாமே இப்படி போகுது, இந்தமாதிரி மோசமாக போகுதுன்னு சொல்லிட்டு வந்து நம்ம நீனா முசாஸ்கி ரொம்பவே வந்து குற்றம் உணர்ச்சி கில்ட்டினஸ் ஆகிறாங்க. அந்த டைமில் என்ன பண்ணுறாங்கன்னா நீனா முசாஸ்கி சரி நானே வந்து ஒரு சூப்பர் ஹியூமனாக மாறிக்கிறேன், நானே வந்து ஃபஸ்ட்டு ஒரு மான்ஸ்டராக மாறுறேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களே வந்து அவங்கள மாற்றிக்கிறாங்க. ஒரு ஆம்பிபியன் உமனாக மாற்றிக்கிறாங்க நம்ம நீனா முசாஸ்கி. இவங்க வந்து ஒரு ஆம்பிபியன் உமனாக மாறுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு தெரிய வருது இவங்க வந்து கிரேச்சர்ஸ் அடுத்த ஜென்ரேஷன் உருவாக்குறாங்க. இதோட வந்து இவங்களோட ஸ்டோரி லைன் இப்படியே போகுது. இதான் பார்த்தீங்கன்னா இந்த நீனா முசாஸ்கியோட ஆர்ஜின். இவங்களோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ்லாம் என்ன ப்ரோ கேட்டிங்கன்னா இவங்களுக்கு பவர்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ஆம்பிபியன், அதாவது நம்ம அக்வாமேன் மாதிரி தண்ணிலையும் வாழ்வாங்க, நிலத்திலையும் வாழக்கூடிய பவர் இருக்குது. அதேமாதிரி நல்ல ஸ்விம்மிங் ஃபீலும் இருக்குது, நல்ல புத்திசாலியும் இவங்க தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா இவங்க தான் கிரேச்சர்ஸ் கமாண்டர்ஸ் டீமே வந்து உருவாக்கியிருப்பாங்க. காமிக்கில் பிரைம் எர்த்தில் இவங்க தான் உருவாக்கியிருப்பாங்க. அதனால் வந்து இவங்க எந்தளவுக்கு புத்திசாலின்றதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த நீனா முசாஸ்கியை வந்து எப்படி நம்ம டிசியில் இவ்வளோ காட்ட போகிறாங்க பார்த்தீங்கன்னா வந்து இவங்க அப்பா மூலமாக தான் இவங்க இப்படி மாற போகிறாங்க, பிறந்தலேருந்தே எப்படியா இருக்கணுன்ற மாதிரி காட்ட போகிறாங்க. ஏன்னா ட்ரெயிலர்லேயே வந்து நிறைய விஷயங்களை காட்டியிருந்தாங்க. இவங்களை எப்படி வந்து டிசி காமிக்ஸில் வந்து காட்டியிருந்தாங்களோ அது வந்து மொத்தமாக மாதிரி தான் கிரேச்சர்ஸ் கமாண்டர்ஸில் காட்ட போகிறாங்க. பட் இந்த ஆர்ஜின் பிடிச்சிருக்கா இல்லை டிசியில் காட்டின ஆர்ஜின் பிடிச்சிருக்கான்றத நம்ம சீரீஸை பார்த்தா தான் தெரியும். ஓகே கைஸ், இதுதான் நீனா முசாஸ்கியோட ஆர்ஜின். இதுக்கப்புறம் நம்ம தலைவன் ஃப்ராங்கன்ஸ்டைனோட ஆர்ஜின் தான் இருக்குது. அதை வந்து இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குற வரைக்கும் டாட்டா பாய், சி யூ.